நண்பர்களுக்கு வணக்கம். மணி இப்போ நைட்டு கரெக்டாக 10:15 மணி ஆகுது. அண்ணா நகர் சுத்தமலையில் நிற்கிறோம். கரெக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரியாணி கடைக்கு ஆப்போசிட்லேயே நிற்கிறோம். பிரியாணி கடையில் கூட்டத்தை காட்டுறேன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு பிரியாணிக்கு 10 மணி எவ்வளோ கூட்டம் பாருங்க. நைட்டு 10 மணிக்கு எவ்வளோ கியூ நிற்கிது பார்த்தீங்கன்னா. இது ஒரு பிரியாணிக்கு ஆக்சுவலாக இது தையலை பிரியாணி ஒரு பிரியாணி. அதுக்கு இவ்வளோ கூட்டம் நிற்கிது. கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்குது. ஒரு அங்கே வரைக்கும் இருக்குது. இதில் நிற்கிற இந்த இதில் இடம் பிடிச்சி நம்ம இன்றைக்கி பிரியாணி வாங்கி சாப்பிடாமல் போகிறது கிடையாது. வாங்க ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். பிரியாணி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் கடைசி வரைக்கும் போகுது. காட்டுறேன் பாருங்க. பைக்கு நிப்பாட்ட கூட இடம் இல்லைங்க. அங்கே பாருங்கள், என்னோடய எருமக்கடாவை 5 நிமிஷம் சுற்றி இடம் பார்த்துட்டு ஆப்போசிட்டில் ஒன்று நிப்பாட்டிருக்கேன். ஒரு போஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கீழே ஒன்று நிப்பாட்டி வராமல் பாருங்கள் எருமக்கடாவை. அந்தளவுக்கு கூட்டம் நிற்கிது. இதை நம்பி எதிர ஐஸ்கிரீம் கடை, பக்கத்தில் பீடா கடை எல்லாமே வந்துருக்குது. தெருவில் இந்த கார்லாம் போகவே முடியாது. சீக்கிரமா இடம் பிடிச்சாதான் தருவாங்க, எல்லாம் தரமாட்டாங்க. கார் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லை பாருங்க கூட்டத்தை. சரி நான் நிற்கிறேன், நீ நிற்கிறியா? எங்கே நிற்க? லாஸ்ட்டு தான் போ. கார் உள்ளே போக முடியல, அந்தளவுக்கு கூட்டம். கியூ வந்து இப்படி போய் அப்படி திரும்பணும். நான் கை காட்டுற பாருங்க. அப்படி திரும்பி அங்கே வரணும். அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுதா? லாஸ்ட்டில் இந்த சந்துக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியுது பாருங்க. அங்கே வரணும். அதுதான் பிரியாணி கடை. போகிறதுக்குள்ள நாளைக்கு ஆயிருமா? போகிறதுக்குள்ளே இருந்தால் தான் உண்டு. பார்க்கலாம் எப்படி எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிடைக்கும் பார்க்கலாம். பாருங்கள் கார்லாம் டிராஃபிக் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு வியாபாரம். டேஸ்ட் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பிரியாணியை வேட்டி ஆடுறோம். ஒருத்தனை க்யூவில் நிப்பாட்டி வச்சு வந்திருக்கோம். க்யூவில் கடைசியில் நிற்கிறான். நல்ல முடிவு. ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு டோக்கன் வாங்கி தான் வாங்கணும் போல். நண்பருக்கு டோக்கன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட டோக்கன் வாங்கிட்டு முன்னாடி போய் நம்ம பிரியாணி வாங்கிக்கணும். பாருங்கள் கியூஆர் கோடு கையிலே வச்சுருக்காரு. கேஷுக்கு வந்து பேக்கு கையிலே வச்சுருக்காரு. நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா அவர் டோக்கன் கொடுத்துருவாரு. டோக்கன் பே பண்ணினா டோக்கன் கொடுத்துருவாரு. நம்ம வாங்கிக்கலாம். ப்ரோ 2 received on Google Pay. சேர்த்து கொடு. 300 சிக்கன் 65 ஒன்று கொடுத்துருங்க ப்ரோ சேர்த்து. 400 டோக்கன் கொடுத்துருங்க. காட்டு டோக்கனை காட்டு. 65 டோக்கன். பிரியாணி டோக்கனு. சரி ரைட்டு வா அங்கே வா. ஏடா டே நைட்டு பிரியாணி சாப்பிடாதீங்க டாக்டர் சொல்கிறாங்களே, கேட்குறீங்களாடா? கியூ நிற்கிறது பக்கத்துலேயே வரல. வண்டியோட செட்டப்பே மேலே குடிசெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்காங்க பாருங்கள். கீழே வந்து இலை எல்லாமே பையாக வச்சுருக்காங்க. காலியாச்சுன்னா உடனே எடுத்துக்கிறதுக்கு. அங்கே வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கேன். கியூ இப்போ தான் பொறுமையாக மூவ் ஆகி பக்கத்தில் வந்திருக்கான். இன்னொரு 15 பேருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இது வரைக்கும் 27 நிமிஷம் ஆயிருக்கு கியூவில் நின்று. பக்கத்தில் வந்தாச்சு. பில்லை கொடுத்துடல வரும். டோக்கன் கொடுத்தாச்சு. 2 பிரியாணி, ஒரு 65.
சிக்ஸ்டி ஃபைவ் வரணுமா? இந்த வரேன். பிரியாணி வாங்குறதுக்கு ஆஃப் தான் நின்றுருக்கோம். இந்த சிக்கன் 65 வரலை, அதனால் அதுக்கு ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டுருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். பாருங்க, இன்னும் கூட்டம் பின்னாடி வரைக்கும் போயிருக்கு. 2 பிரியாணி ஒரு 65 வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு போய்ட்டு தான் டேஸ்ட் பார்க்க போகிறோம். இங்கேருந்து சாப்பிட முடியாது. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து டேஸ்ட் பார்க்கலாம். மணி 11 ஆக போகுது. நம்ம வாங்கிட்டு வந்த பிரியாணி இங்கே இருக்குது. 2 பிரியாணி இருக்குது, 2 பவுண்டோ இருக்குது. ஆனால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, இன்னும் கடையை அடைச்சிட்டு வரலை. அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். வந்தவொடனே சாப்பிட்டு ரிவ்யூ போடுறோம். ஒருத்தர் ரெடியாக உட்காந்துக்கிருக்கான். பார்சல் வாங்கின டயத்தில் ஒருத்தன் உட்காந்துக்கிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ரிவ்யூ போடுறோம். ஒருத்தன் வந்துட்டான். சார் வாங்க. ஒருத்தன் வந்துட்டான். வேண்டிகிட்டே வந்திருப்பான். எங்கே பிரியாணி தின்றுவாங்களோ என்ன வேண்டிகிட்டே வந்திருப்பான். அடுத்து 2வது ஆள் கரெக்டாக 11 மணிக்குள்ளே வரான் ஒருத்தன். ஆளை சாப்பிட உட்காந்துட்டாங்க. கேமராவுக்கு இந்த சைடு ஒரு ஆள் உட்காந்துருக்கு. அந்த ஆளை காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். பிரிடா சிக்கன் 65 இது. தையலை பிரியாணி அந்த இலையை வச்சு கொடுத்துருக்காங்க. நார்மலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது போனல சார் எலும்பு இருக்கு. எல்லாமே லெக் பீஸ் இருக்கு பாருங்க. லெக் பீஸ்லாம் ரெண்டா வெட்டி கீழ உள்ளது மேல உள்ள சிக்கன் 65 வந்து போன்லெஸ் தான் போட்டிருக்காங்க. எத்தனை பீஸ் இருக்கு? போன்லெஸ். போன் சாரி, சிக்கன் 65 வந்து போன் தான் போட்டிருக்காங்க. 5 பீஸ் இருக்குது, 100 ரூபா. சரி, பிரியாணி டேஸ்ட் பாருங்க. பிரியாணி எப்படின்னு பாரு. சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கு? வேகல சரியா வேகல. வேகல சரியா வேகல. வேகலையா? இல்லையா? கொஞ்சம் வேகணுமா? மட்டன் சாப்பிட்டு மாதிரி இருக்கு, சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இல்லை. பிரியாணி எப்படி இருக்கு? பிரியாணி வந்து வெஜ் பிரியாணி தான் இருக்குது. பிரியாணிங்கிற ஒரு டேஸ்ட்டே இல்லையா? என்ன சொல்கிற? அண்ணாண்ணே பிரியாணியில் டேஸ்ட்டே இல்லைன்றானுங்க. உண்மையாவாடா? இன்னும் சரி கூட எனக்கு கொஞ்சம் கூட 120 பிரியாணி கூட சத்தியமாக நல்லா இருக்கும். அப்படியா? பிரியாணி டேஸ்ட்டே இல்லைன்றானுங்க. பார்க்க ரைஸ் நல்லா இருக்கு. குண்டம் பிரியாணியில் நான் ஹைப் நிறையா கொடுத்தானுங்க. குண்டம் பிரியாணியா? நார்மல் ஒரு சிக்கன் பிரியாணி 150 ரூபா, அவ்வளோதான். சிக்கன் 60 வேணும் கூட. சிக்கன் 65 வந்து ஒரு சில பீஸ் நல்லா வந்திருக்கு, ஒரு சில பீஸ் வந்து கொஞ்சம் வேகணும். சட்டி இறக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கூட்டம் அவ்வளோவா நிற்குது. பக்கத்தில் வரைக்கும் வாங்கிட்டு நாங்கள் எங்கேயோ கிடந்து வாங்கிட்டு வந்தோம். ஆவரேஜ் டேஸ்ட் தான். நார்மலாக இந்த பிரியாணி வந்து சூடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து சூடு ஆறிடுச்சு. ஸோ டேஸ்ட் வந்து டேஸ்ட் மாதிரி இருக்கும். இல்லை இலை இந்த இலையில் வைக்கிறனால தான் டேஸ்ட் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. ஆவரேஜ் பிரியாணி தான் 150 ரூபா. பட் அந்த ஓனரோட உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக சொல்லிவிட்டு தான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயம். அதில் பண்ணுறாரு அப்படின்னா பெரிய பாராட்டுக்குறை தான். சிக்கன் பீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு, ஒரு தனித்தனியாக வந்துருச்சு. பட் ஆனால் ரைஸில் டேஸ்ட் இல்லாததுனால நம்மளுக்கு எல்லாமே சரிப்பட்டு வரல. ஓகே, நண்பர்கள் யாராவது இங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 150 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 பிரியாணியும் கடைசி வரைக்கும் உட்காந்து தின்னுட்டு இங்கே பாருங்க, எங்களால் சாப்பிட முடியல. நாங்கள் என்ன பண்ணோம், அவன்கிட்ட கொடுத்துட்டோம். 2 பிரியாணி சிக்கன் 65 எல்லாத்தையும் தின்னுட்டு கவரில் போட்டு 2வது பிரியாணி பார்த்துன்னு இருக்கான் பாருங்கள்.
கேமராவில் மூஞ்சி தெரிஞ்சிருன்றதுக்காக குனியாமல் அப்படியே நிமிராமல் உட்காந்துருக்கான். இந்த பாருங்க, இது ஒரு பவுண்டா, அடுத்து ஒரு பவுண்டா, 2 பவுண்டா வேணுமா, 1 பவுண்டா ஆல்ரெடி காலி வந்துட்டான். இந்த ஒரு பவுண்டோட பாதி இருக்கு பாருங்க. நம்பாதீங்க. அவன் நிமிர மாட்டேக்கான் பார்த்தீங்களா பாருங்க. நிமிர்றேன் இல்லை நிமிரு. அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. ஆ